வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆறுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா வந்து எங்கள் கம்பெனியில் ஒரு ஃபிட் பண்ணுறக்காண்டி ஒரு சின்ன வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணக்கூடிய பவர் சப்ளை ஒயரு அப்புறம் டேட்டா ஒயரை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். எந்த அளவு கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது வீடியோவில் இதெல்லாம் நீங்களே தெளிவாக பார்த்துட்ருக்கீங்க. அது எந்த அளவில் வச்சுருக்காங்களோ அதே அளவில் தான் சிசிடிவி கேமரா வீடியோ ஒயரை எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்துக்குங்க. ஒரு 4 இன்ச்சு சம்திங்கில் கட் பண்ணணும். டேட்டா ஒயரையும் சரி, நம்ம பவர் சப்ளை ஒயர் 12 வோல்ட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் பவர் சப்ளை. அந்த 12 வோல்ட் ஒயரும் எவ்வளோ கட் பண்ணணுமோ அவ்வளோ அளவாக கட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு வந்து 4 இன்ச்சு விட்ருக்கோமா, நம்ம ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சில் வந்து நம்ம பவர் டேட்டா ஒயர், அதாவது கேமராவோட டேட்டா ஒயர் அவ்வளோதான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அந்த கிரவுண்டு ஒயரை வந்து நல்லா முறுக்கி விட்டுக்கணும். முறுக்கி விட்டுட்டு இதான் வந்து பவர் சப்ளை, அதாவது டேட்டா ஒயர், கேமராவுக்கு போகிற டேட்டா ஒயரு. இந்த டேட்டா ஒயரை வந்து அதோட கிளாம்பு போட்டு ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கார்னர் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு அந்த கேபிளோட ஸ்லீவை வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து பாசிட்டிவு, அவுட்ரு வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாசிட்டிவ் கிரவுண்டை வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணுறோம். ஃபிட்டிங் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டேட்டா ஒயரை கனெக்ஷன் பண்ணுறோம். இப்போ என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் தெளிவாக காட்டிடுறேன். அவ்வளோதான். இது இப்போ கரெக்டாக உள்ளே கனெக்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணுறோம். அந்த கிரவுண்டு ஒயரை நம்ம அப்படியே அந்த இதோட பாடியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு டேப் போட்டு டேப் அடிக்க போகிறோம். இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இது வந்து டேட்டா ஒயரு, கேமராவோட டேட்டா ஒயரு. அடுத்ததில் நைஷோலாக இருக்கிற பவர் சப்ளை ஒயரு தனியாக ஜாக்கோடு இருக்குது. ஃபீமேல் ஜாக்கு, மேல் ஜாக் இல்லை, ஃபீமேல் ஜாக். இதுலேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் இருக்கும். இந்த ஒயரில் கொடுத்துருக்க மாதிரியே பாசிட்டிவ் நெகட்டிவ் லைனை கனெக்ஷன் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இந்த ரெட்டும் க்ரீனும் வந்து பாசிட்டிவு, இந்த பிளாக் வந்து நெகட்டிவ். அப்படி தான் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வச்சுட்டு கேமரா கனெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு புதுசாக நம்ம வீட்டில் ஒரு கேமரா மாட்டணும், இல்லை முதல்ல லைன் இருக்குது, அந்த இடத்துல கேமரா எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், காட்டியிருக்கோம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்களே ஒரு கேமராவை நம்ம வீட்டிலே ஃபிட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரீஷியனை கூப்பிடணுமோ இல்லை கேமரா டிவைஸ் ஃபிட் பண்ணுறவங்களை கூப்பிடணுமோ அவசியமே கிடையாது. இந்த வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்கள் ஆறுடைய பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூஸ் ஆகிடுச்சு. என்ன, மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வேறு ஒரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா டேட்டா ஒயர் கனெக்ஷன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட்டு, கேமராவுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட்டை இப்போ நான் ஃபிட்டிங் பண்ணுறேன். இதான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஒயருக்கு முறுக்கியாச்சு. முறுக்கி முடிச்சதுக்கப்புறம் அதில் டேப் அடிக்கணும். டேப் அடிச்சுட்டு கேமரா எந்த வியூ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து அந்த வியூக்கு தகுந்த மாதிரி கேமரா ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லாம் அடித்தாச்சு. இப்போ வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷனை நம்ம நல்லா டேப் அடிச்சுக்குவோம். டேப் அடிச்சுட்டு நம்ம வந்து கேமரா வியூ வச்சு, இல்லை சப்போஸ் வந்து கேமரா கரெக்டாக வச்சு வியூ செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணோம்னா கரெக்டாக ஃபிட்டிங் ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போது நெகட்டிவ் வோல்ட்டை பண்ணுறோம். 12 வோல்ட்டு பவர், நம்ம கேமரா தேவைன்னா 12 வோல்ட்டு பவரு. அவ்வளோதான். கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேமரா வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. கேமராவை வச்சு நம்ம வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணலாம். கேமரா கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த கேமரா வந்து பவர் சப்ளை, இப்போ வந்து டேட்டா ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். டேட்டா ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 12 வோல்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஹெட் ஆஃபீஸில் கம்பெனி கூப்பிட்டு கேமரா வந்து எப்படி கரெக்டாக இருக்குது, வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ வந்து கேமரா வச்சு கரெக்டாக வைக்கணும். வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம். கேமரா வந்து இந்த ஆங்கிளில் வைக்கிறோம். இந்த ஆங்கிளில் வச்சு ஸ்க்ரூ பண்ணுறோம். இப்போ வந்து ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டு கால் பண்ணி கேமரா வியூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்.